சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். சில முக்கியமான விடயங்கள் அரங்கேறப்போகின்றன. அண்மைய நாட்களில் வருகின்ற 21ஆம் தேதி மகளிர் 2020 உலக கிணம் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற போகிறது. 10 நாடுகள் பங்கு பெற்ற போகின்றன. இப்பொழுது பயிற்சி போட்டிகள் இடம்பெற்று வருகின்றன. தென்னாப்பிரிக்க மகளிர் அணி மற்றும் ஆஸ்திரேலிய மகளிர் அணி ஆகிய அணிகள் இப்பொழுது பயிற்சி போட்டிகளில் விளையாடி கொண்டிருக்கின்றன. அதுபோல இங்கிலாந்து மற்றும் இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று காலை 9:30 ஆரம்பிக்க போகிறது. இந்திய மகளிர் அணியும் மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணியும் இன்றைய தினம் காலை 9:30 மற்றொரு போட்டியில் விளையாட போகின்றன. 20ஆம் தேதி வருகின்ற 20ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறது நாளை மறுதினம் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகள். அதிலே பல்வேறு சர்வதேச நட்சத்திரங்கள் விளையாடிக் கொள்ளப் போகின்றார்கள். ஷேன் மோட்சன், டரன் சாமி, கிறிஸ் கெயில் போன்ற வீரர்கள் எல்லாம் இப்பொழுது அங்கே புறப்பட்டு போயிருக்கிறார்கள். இலங்கை நட்சத்திரங்கள் ஒரு சிலரும் விளையாடுவார்கள் என்று சொல்லி கருதப்படுகிறது. இலங்கையிலே இப்பொழுது மேற்கிந்திய தீவுகள் வந்திருக்கின்றது. நேற்றைய தினம் முதலாவது பயிற்சி ஆட்டம் இடம்பெற்றது. இலங்கை தெரிவு அணி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் 11 அணி நேற்றைய தினம் சந்தித்தது மேற்கிந்திய தீவுகள் அணியை. கொழும்பு பி சரவணமுத்து மைதானத்தில் இடம்பெற்ற இந்த முதலாவது போட்டியில் உப்புல் தரங்க தலைமையிலான இலங்கை அணி வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. 15 பந்துகள் மீதம் இருக்க 2 விக்கெட்டுகளால். உண்மையில் இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றியை நோக்கி விளையாடியது மேற்கிந்திய தீவுகள் தங்களுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள ஆடியது என்பது உறுதி. மேற்கிந்திய தீவுகள் முதலில் துடுப்படுத்தாடி 282 ஓட்டங்களை எடுத்தது. அவர்கள் அத்தனை வீரர்களுக்கும் துடுப்படுத்தான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க விரும்பியிருந்தார்கள். குறிப்பாக 16 பேர் ஆடுவதற்கு இணக்கம் தெரிவித்திருந்தார்கள் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. அணிக்குள்ளே மிக நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் வந்த டேரன் பிராவோ நேற்றைய தினம் சதமடித்து காட்டியிருந்தார். அவர் 88 பந்துகளில் மிக இலகுவாக ஒரு சிக்ஸர் 14 ஓட்டங்களோடு சதமடித்த பிறகு இடைநடுவே ரிட்டையர் அவுட் ஆகி அதற்கு பிறகு அடுத்த துடுப்பாட்ட வீரர்களுக்கு விளையாடும் வாய்ப்பை வழங்கியிருந்தார். ஆனால் மேற்கிந்திய தீவுகள் எதிர்பார்த்த அவர்களது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் ஷை ஹோப் மற்றும் கிங் ஆகியோர் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டம் இழந்திருந்தார்கள் என்பது கவனிக்கக்கூடியது. நிக்கலஸ் பூரா 41 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இப்படி அவர்களது துடுப்பாட்ட வீரர்கள் தேவையான ஓட்டங்களை எடுத்துக்கொண்டு என்று சொல்லி நம்பி இருக்கலாம். இலங்கை அணியை பொறுத்தவரையில் இலங்கை அணியின் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டவர்கள் பந்து வீச்சார்கள். அந்த பந்து வீச்சார்களால் பெரிதாக நேற்றைய தினம் எதையாவது சாதித்து காட்ட முடிந்ததா என்று கேட்டால் சில இளையவர்கள் நேற்றைய தினம் செய்து காட்டியிருந்தார்கள். அவர்கள் மூலமாக இலங்கை தேர்வாளர்கள் கொஞ்சம் நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளக்கூடும். ஆனால் நேரடியாக அணிக்குள்ளே வரும் அளவுக்கு அவர்களது பெறுபவர்கள் இருந்ததா என்று சொல்லி அது நிச்சயமாக சந்தேகமான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டவர்கள் அசித்த பெர்னாண்டோ போன்ற வீரர்கள் நேற்றைய தினம் அசித்த பெர்னாண்டோ 17 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். அவர் 7 ஓவர்கள் மாத்திரமே பந்து வீசியிருந்தார். தில்ஷான் மதுசங்கர் நேற்றைய தினம் 47 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். இலங்கையின் 19 வயதுக்குட்பட்ட அணியிலிருந்து நேரடியாக தெரிவு செய்யப்பட்டவர் இவரை பற்றி நான் காலையிலேயே சொல்லியிருந்தேன் நேற்றைய தினம். ஆனால் ஏனைய வீரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட வீரர்களாக இருந்த தீக்ஷில டி செல்வா நேற்றைய தினம் 30 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். ரசேல குணரட்னம் மீண்டும் உபாதையிலிருந்து வந்த பிறகு சகோதரை பெறுபவர்களை நேற்றைய தினம் 2 விதமாகவும் துடுப்பாட்ட வீரராகவும் பந்து வீச்சாளராகவும் காட்டியிருந்தார். நதீஷன் நேற்றைய தினம் கவிந்து நதீஷன் 48 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். ஆனால் ஏராளமான ஓட்டங்களை கொடுத்திருந்தார். தரிந்து கௌஷால் 5 ஓவர்களில் 27 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். மேற்கிந்திய தீவுகள் சார்பாக நேற்றைய தினம் இன்னொரு சுனில் அம்ரிஸ் அவர் 41 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ரோஸ்டன் சேஸ் 11 ஓட்டங்களை மாத்திரமே எடுத்திருந்தார். 17 ஆடிய இலங்கை அணியை பொறுத்தவரையில் எதிர்பார்க்கப்பட்ட 2 உள்ளூர் போட்டிகளில் அண்மை காலமாக சிறப்பாக ஆடி வருகின்ற சாந்தோன் வீரக்கோடி நேற்றைய தினம் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டம் இழந்திருந்தார். பத்தும் நிசாங்க் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டம் இழந்தார். ஆனால் உப்புல் தரங்க மற்றும் அசேல குணரட்ன 2 சிரேஷ்ட வீரர்களும் சேர்ந்து நேற்றைய தினம் இணைப்பாட்டத்தை கட்டி எழுப்பியிருந்தார்கள். 2 பேரும் சேர்ந்து நேற்றைய தினம் 198 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள். இதிலே உப்புல் தரங்க 120 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அசேல குணரட்ன 64 ஓட்டங்களை எடுத்திருந்தார். தரங்க 124 பந்துகளில் 120 ஓட்டங்கள். இந்த சதம் மூலமாக அவர் இலங்கை தேசிய அணிக்குள் மறுபடி நுழைந்து விடுவாரோ என்ற கேள்வியும், அவர் நுழைந்தால் யார் வெளியேற்றப்படுவார் என்ற கேள்வியும் எடுக்கின்றது. காரணம் அண்மை காலமாக எங்கள் தேர்வாளர்கள் திடீரென்று யாரையாவது உள்ளே கொண்டு வந்துவிட்டு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற மிகச் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர் என்று சொல்லி கருதப்படுகின்ற ஒரு வீரரை அணி விட்டு தூக்குவது என்று சொல்லி ஆச்சரியம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்பகமான நிரந்தரமான வீரர்கள் யாராவது வெளியேற்றப்பட்டு விடுவார்களோ என்ற கவலை ரசிகர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் சதிக சமர விக்ரம நேற்றைய தினம் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டம் இழந்தார். அஞ்சலோ பெர்ரா 12 ஓட்டங்கள், இகலகமங்கே 22, அதுபோல் அஷேன் பண்டார 4 என்று குறைவான ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்திருந்தார்கள். மேற்கிந்திய தீவுகளின் பந்துவீச்சில் காற்றல் ஆரம்ப விக்கெட்டுகள் 2 வீழ்த்தியிருந்தார். எதிர்பார்க்கப்பட்ட கீமோ பால் ஷெப்பர்ட் போன்றோர் அவ்வளவு சிறப்பாக பந்து வீசி இருக்கவில்லை. அதுபோல ஹெய்டன் வால்ஷ் சூழல் பந்து வீச்சாளர் 2 விக்கெட்டுகள், ஃபேபியன் அல்லனும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். இந்த இரண்டாவது போட்டி நாளைய தினம் இடம்பெற போகிறது. அதிலே லஹிரு திருமண தலைமை தாங்க போகின்றார் என்பது கவனிக்கக்கூடியது. இலங்கை மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் பகல் போட்டியாக இடம்பெற போகிறது. காலை 10 மணிக்கு வருகின்ற சனிக்கிழமை என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். இப்பொழுது ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிகளுக்கு இடையிலான வார்ம் அப் போட்டி பயிற்சி போட்டியில் தென்னாப்பிரிக்க மகளிர் அணி 147 ஓட்டங்கள் 6 விக்கெட்டுகளை இழந்து ரொம்ப பெரிதாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஆஸ்திரேலிய மகளிர் தடுமாறிக் கொடுக்கிறார்கள். 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றார்கள் 53 ஓட்டங்களுக்கு. இப்பொழுது பங்களாதேஷுக்கு விஜயம் செய்திருக்கின்ற ஜிம்பாப்வே இன்றைய தினம் தங்களுடைய முதலாவது பயிற்சி போட்டியில் ஆடப்போகின்றார்கள். 2 நாட்கள் கொண்ட போட்டி இலங்கை நேரப்படி காலை 9 மணிக்கு ஆரம்பிக்க போகிறது. இந்த வேளையில் தான்
தென்னாப்பிரிக்காவிலிருந்து அதிர்ச்சியான தகவல் உண்டு. பெரிய அதிர்ச்சி அல்ல, எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் எவ்வளவு சீக்கிரமாக எல்லா விதமான போட்டிகளிலிருந்து விலகுவார் என்று யாரும் நினைத்திருக்கவில்லை. ஃபேஃப் டு பிளஸி தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கின்றார். இனி போதும், இனி இளையவர்களுக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார் ஃபேஃப் டு பிளஸி. அண்மை காலமாக குயின்டன் டி காக்கின் பக்கம் காற்று வீசிக் கொண்டிருந்தது. அவருக்கு தான் தலைமை பதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது என்பது இங்கே முக்கியமானது. எனவே டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 2020 போட்டிகளிலிருந்து தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கின்றார். டெஸ்ட் போட்டிகளுக்கு தலைமை தாங்கி இருந்தார் ஃபேஃப் டு பிளஸி. 3-1 என்று சொல்லி தென்னாப்பிரிக்கா தோற்று போயிருந்தது. ஒருநாள் போட்டிகளில் அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டு குயின்டன் டி காக் தலைவராக நியமிக்கப்பட்ட உடனேயே எல்லோருக்கும் முடிவானது, இதோ முடிந்தது ஃபேஃப் டு பிளஸியின் கதை என்று. 2020 தொடரிலும் கூட ஃபேஃப் டு பிளஸி ஒருநாள் போட்டிகளில் ஏற்கனவே இந்த குயின்டன் டி காக் தலைவராக நியமிக்கப்படுவார் என்று பேச்சு இருந்தது. 2020 போட்டிகளிலிருந்து தலைமை பதவியிலிருந்து விலகி இருந்தார் ஃபேஃப் டு பிளஸி என்று சொல்லப்பட்டாலும் அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. தென்னாப்பிரிக்கா இந்த தொடரை இழந்திருந்தாலும் கூட குயின்டன் டி காக்கின் தலைமைத்துவமும் அவரது துடுப்பாட்டமும் பெரிதாக பேசப்பட்டது. அண்மை காலமாக ஃபேஃப் டு பிளஸி தன்னுடைய ஃபார்மிலும் தடுமாறிக் கொண்டிருந்தார். டெஸ்ட் போட்டிகள் இதுவரைக்கும் 36 போட்டிகளில் தலைமைதாகி இதில் பாதி அளவு 18 போட்டிகளில் வெற்றி, 15 போட்டிகளில் தோல்வி. அதுபோல இந்த ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரையில் 39 போட்டிகளில் வெற்றி, 28 போட்டிகளில் இது 39 போட்டிகளை தலைமைதாங்கி 28 போட்டிகளில் வெற்றி, 10 போட்டிகளில் தோல்வி என்ற நிலை இருக்கின்றது. 2020 போட்டிகளும் தோல்வியை விட வெற்றிகள் தான் அதிகம். ஃபேஃப் டு பிளஸி 23 போட்டிகளில் வெற்றி, 13 போட்டிகளில் தோல்வி. ஆனால் என்ன, முக்கியமான கிண்ணங்களை அவரால் வென்று கொடுக்க முடியவில்லை. இப்பொழுது அவர் விலகி இருக்கின்றார். எனவே குயின்டன் டி காக்குக்கு 3 விதமான போட்டிகளிலும் தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது தென்னாப்பிரிக்கர்களால் வழங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படும் வேளையில் வரப்போன்ற ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டி தொடருக்கான குழாம் அறிவிக்கப்படுகிறது. வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த போட்டி ஆரம்பிக்க போகிறது. ஒருநாள் போட்டிகள் குயின்டன் டி காக்கின் தலைமையில் டெம்பா பவுமா, ஃபேஃப் டு பிளஸி, ரசிவென் டாசன், டேவிட் மில்லர், பீட்டர் வாண்டி பில்லியோன், டுவேன் பிரிட்டோரியஸ், ஃபெலக்வாயோ, ஜான் ஸ்மார்ட், ஸ்காகிசோ ராபாடா, டெப்ரைஸ் சாம்சி, லுங்கி இங்கிடி, ஜான் ஃபோர்ச்சின், அன்ரிச் நோச்சே, டேல் ஸ்டெயின் மற்றும் ஹைன்ரிச் கிளாசன் ஆகியோர் அறிவிக்கப்படுகின்றார்கள் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் ரபாடா வருகின்றார். இந்த 2020 போட்டிகள் ஆரம்பிக்க போகின்றன. வெள்ளிக்கிழமை ஒரு போட்டியும், அதுபோல ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது போட்டியும், வருகின்ற புதன்கிழமை மூன்றாவது போட்டியும். அந்த 3 போட்டிகள் இதிலே தென்னாப்பிரிக்கா சில மாற்றங்களையும் புதியவர்களையும் கொண்டு வந்திருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது. இன்னொரு பக்கம் ஃபேஃப் டு பிளஸி தான் ஓய்வு பெறும் வேளையில் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்கின்றார். இப்பொழுது புதிய தலைவராக இருக்கின்ற குயின்டன் டி காக்குக்கும் அதுபோல தலைமை பயிற்றுவிப்பாளராக இருக்கின்ற மார்க் பவுச்சருக்கும் நிச்சயமாக தான் தன்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவேன், தன்னோடு சேர்ந்து அனைவரும் இந்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோள் ஒன்றையும் முன்வைத்திருக்கின்றார் என்பது நல்ல விடயமாக இருக்கின்றது. எனவே தென்னாப்பிரிக்காவில் தலைமைத்துவம் மாறினாலும் அந்த ஒற்றுமை குலையாது என்ற நம்பிக்கை தென்னாப்பிரிக்க ரசிகர்களுக்கு இருக்கின்றது. உள்ளூர் போட்டிகளை பொறுத்தவரையில் நேற்றைய நாளில் லங்கன் கிரிக்கெட் கிளப்பும் தமிழ் யூனியன் கழகமும் மோதிய போட்டி இப்பொழுது ஆரம்பித்தது. நேற்றைய முதல் நாள் 271 ஓட்டங்கள் லங்கன் கிரிக்கெட் கிளப் ஆடி பெற்றுக் கொண்டது. குமார் 69 ஓட்டங்களையும், பெர்ரா 64 ஓட்டங்களையும் அடித்திருந்தார்கள். சுரங்க லக்மால் இப்பொழுது இங்கிலாந்துக்கான டெஸ்ட் தொடருக்காக தன்னை தயார்படுத்துகின்றார் போல தெரிகின்றது. 50 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள், ஜீவன் மெண்டிஸ் 91 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். பதிலெடுத்து ஆடிய தமிழ் யூனியன் கழக நேற்றைய நாளின் ஆட்ட முடிவில் 250 ஓட்டங்கள் 9 விக்கெட்டுகளை இழந்து முன்னாள் இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான பர்ணவிதான 92 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ஜீவன் மெண்டிஸ் 18 ஓட்டங்களை மாத்திரமே எடுத்துக்கொண்டார். எனவே இந்த போட்டி இப்பொழுது கழைகட்ட ஆரம்பித்திருக்கின்றது. அதுபோல இன்னொரு போட்டி நேற்றைய நாளில் இடம்பெற்றது. ப்ளூம்ஃபீல்ட் மற்றும் பெலிஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டிகள். பெலிஸ் அணி 3 விக்கெட்டுகளால் இந்த போட்டியில் வெற்றியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. ப்ளூம்ஃபீல்ட் அணி 170 ஓட்டங்களை முதலாம் இன்னிங்ஸில் எடுத்திருந்தது. அதுக்கு பிறகு பெலிஸ் அணி 228 ஓட்டங்கள், ப்ளூம்ஃபீல்ட் அணி இரண்டாம் இன்னிங்ஸில் 265 ஓட்டங்களை பெற பெலிஸ் அணி 208 ஓட்டங்களை பெற்று வெற்றியை பெற்றுக் கொண்டது. 7 விக்கெட்டுகளை இழந்து இந்த வெற்றி பெறப்பட்டது. இதே வேளையில் இப்பொழுது கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இங்கிலாந்து லயன்ஸ் அணி ஆடுகின்ற போட்டி ஒன்று ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்று முடிந்திருக்கிறது. இந்த போட்டியும் மிகப்பெரிய ஓட்டங்கள் குவிக்கப்பட்ட போட்டியாக 2 பக்க இளையவர்களையும் அடையாளப்படுத்துகின்ற ஒரு போட்டியாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த போட்டியின் 4வது நாள் ஆட்டம் இப்பொழுது இடம்பெறப் போகிறது என்பது இங்கே முக்கியமானது. மதிய போசன் இடைவேளை வரை இங்கிலாந்து அணி இரண்டாம் இன்னிங்ஸில் 6 ஓட்டங்கள் 1 விக்கெட்டுகள். இந்த இங்கிலாந்து லயன்ஸ் முதலாம் இன்னிங்ஸில் 613 ஓட்டங்களை எடுத்தது. அவர்களது அணித்தலைவரான கிரெகரி 45 ஓட்டங்களை எடுத்திருந்தார். லாரன்ஸ் 190 ஓட்டங்கள், கீத் ஜெனிங்ஸ் 141 ஓட்டங்கள், சிப்லே 103 ஓட்டங்கள். இந்த இளையவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் எதிர்வருகின்ற இங்கிலாந்து இங்கே இலங்கைக்கு வரப்போகின்ற தொடரில் இடம்பெறப் போகின்ற வீரர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் அநேகமானோர் பெயரிடப்பட்டுகிறார்கள் என்பது முக்கியமானது. குறிப்பாக சிப்லே மற்றும் ஜெனிங்ஸ் ஆகியோர் இலங்கை வருகின்ற தொடரில் பெயரிடப்பட்டுகிறார்கள். பதிலெடுத்து ஆடிய கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவின் இளையவர்கள் 546 ஓட்டங்களை பதிலாக கொடுத்தார்கள். அணித்தலைவர் ஜேக் லீமன் இப்பொழுது ஆஸ்திரேலிய முன்னாள் பயிற்றுவிப்பாளர் டரல் லீமனின் புதல்வர். இவர்
150 ஓட்டங்களை எடுத்திருந்தார். ஜேக் எட்வர்ட்ஸ் 192 ஓட்டங்களையும் ஜேசன் சங்கா 72 ஓட்டங்களையும் எடுத்திருந்தார்கள். எனவே விறுவிறுப்பான ஒரு தொடராக இந்த தொடர் இடம்பெறுகிறது. பல இளையவர்களை ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து ஆகிய ஆஷஸ் எதிரிகள் இனம் காணப் போகின்றார்கள் என்பது உறுதியான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னொரு பக்கம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இன்னொரு செய்தி. தென்னாப்பிரிக்காவின் தலைமை தேர்வாளரான தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் சபையின் தலைவரான கிரேம் ஸ்மித் ஒரு விடயத்தை சொல்கின்றார். ஏபி டிவிலியர்ஸ் மீண்டும் கிரிக்கெட் விளையாட வருவதாக ஆசைப்பட்டால் அவரை பொறுத்தவரையில் நேரடியாக உலக 2020 உலக கிண்ணத்துக்கு அவர் நேரடியாக தெரிவு செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பது மிக தெளிவான விடயம் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றனர். எனவே நேற்றைய தினம் ஏபி டிவிலியர்ஸின் பிறந்த நாள். எல்லா ரசிகர்களும் அதை கொண்டாடி கொண்டிருக்க ஏபி டிவிலியர்ஸின் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தான விடயமாக இது மாறி இருக்கிறது என்பது மட்டும் உறுதி. நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணி இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று பல பேரும் கேட்டிருந்தீர்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க போது இந்த போட்டிகளுக்காக நியூசிலாந்து தங்களுடைய குழாமை அறிவித்திருக்கின்றது. இதில் மீண்டும் ட்ரெண்ட் போல்ட் பெயரிடப்பட்டிருக்கின்றார் என்பது நியூசிலாந்து ரசிகர்களுக்கு சந்தோஷத்தையும் இந்திய ரசிகர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். ட்ரெண்ட் போல்ட் மீண்டும் அணிக்குள்ளே வருகின்றார். அஜாஸ் பட்டேல் மீண்டும் பெயரிடப்பட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அண்மை காலத்தில் நியூசிலாந்து அணிக்காக வேகமாக பந்து வீசி வருகின்ற கைலி ஜேமிசனும் மீண்டும் அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் என்பது கவனிக்கக்கூடியது. எனவே நியூசிலாந்து தங்களுடைய உறுதியான அணி ஒன்றை உபாதையிலிருந்து மீண்ட வீரர்களை கொண்ட உறுதியான அணி ஒன்றை அறிவித்திருக்கிறது என்பது உறுதி. சச்சின் டெண்டுல்கருக்கு விருது ஒன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இப்பொழுது சொல்லப்படுகின்றது. லாரியஸ் விருது என்று சொல்லப்படுகின்ற 2020 விருது. குறிப்பாக இந்த விருதானது சர்வதேச விளையாட்டுத் துறையில் மிக பிரபலமானவர்களுக்காக வழங்கப்படுகின்றது. நேற்றைய தினம் இந்த விருது வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த விருது சச்சின் டெண்டுல்கருக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது என தகவல் வெளியாகி இருக்கின்றது. பெர்லினுக்கு அவர் விஜயம் செய்திருந்தார். இந்த லாரியஸ் விருதை பொறுத்தவரையில் மிக உச்சபட்ச நட்சத்திரங்களுக்காக இது வழங்கப்படுகின்ற விருதாக இருக்கின்றது. அதாவது விளையாட்டுத் துறையில் தங்களுடைய தடம் பதித்த சாதனை படைத்த வீராங்கனைகளுக்கு எப்பொழுதும் வழங்கப்படுவது அவர்களது மைல்கல் சாதனைகளை உலகத்துக்கு அறிவிக்கின்ற விருதாக இருந்தது. இந்திய ரசிகர்கள் நேற்றைய நாள் முழுக்க இதை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். சச்சின் டெண்டுல்கருக்கும் தென்னாப்பிரிக்க ரக்பி அணிக்கும் இந்த விருது வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ஹாமில்டன் காற்பந்தை வீரரான ஹாமில்டனுக்கும் அதுபோல லியோனல் மெஸ்ஸிக்கும் இந்த விருது பகிரப்பட்டிருக்கின்றது என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. முழுமையான விருதுகளின் பட்டியலை இப்பொழுது அறிவித்தார். லூயிஸ் ஹாமில்டன் பிரித்தானிய நாட்டு காற்பந்தை வீரருக்கும் லியோனல் மெஸ்ஸிக்கும் லாரியஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் தி இயர் என்ற விருது வழங்கப்படுகிறது. அதாவது இந்த கடந்த வருடத்தின் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான விருது அவர்களுக்கு கிடைத்திருந்தது. அதுபோல மிகச்சிறந்த வீராங்கனைக்கான விருது சிமோன் பேலஸ் வீராங்கனைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மிகச்சிறந்த அணிக்கான விருது தென்னாப்பிரிக்காவின் ஆடவர் ரக்பி அணிக்கான விருதாக வழங்கப்பட்டிருந்தது. மிகச்சிறந்த சச்சினுக்கு வழங்கப்பட்ட விருதாக மிகச்சிறந்த ஸ்போர்ட்டிங் மொமெண்ட் என்ற விருது, அதாவது மிகச்சிறந்த விளையாட்டு நிகழ்வுக்கான விருது அவருக்கு வழங்கப்பட்டது. ஒரு நாட்டை தன்னுடைய கரங்களிலே தாங்கி தன்னுடைய தோள்களிலே தாங்கி சென்ற ஒருவர் என்ற பெருமைக்குரிய விருதாக, ஒரு வாழ்நாள் சாதனையான விருது போல ஒரு விருதாக சச்சின் டெண்டுல்கருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது. இது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியான முன்னேற்றங்களை காட்டிய ஒரு அமைப்புக்கான விருதாக ஸ்பெயின் நாட்டின் கூடைப்பந்தாட்ட சம்மேளனத்துக்காக விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமானது. எனவே சச்சினின் ரசிகர்கள் கொண்டாடலாம் இந்த விருதை. இந்த விருது அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று பல பேரும் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். சச்சினுக்கு இப்படியான விருது ஒரு மிகப்பெரிய கௌரவமாக இது வழங்கப்படுகிறது. கால்பந்தாட்ட செய்தி ஒன்று இங்கே இருக்கின்றது. மான்செஸ்டர் யுனைடெட் நேற்றைய தினம் பிரீமியர் லீகின் போட்டியில் செல்சி அணியை 2-0 என்று வீழ்த்தி இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த பருவகாலத்தில் மான்செஸ்டர் யுனைடெடும் செல்சியும் சந்தித்த 3 போட்டிகளிலும் மான்செஸ்டர் யுனைடெட் செல்சியை வீழ்த்தி இருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியது. போல் போக்பா மான்செஸ்டர் யுனைடெடின் மிக முக்கியமான வீரர். அவரது விலகல் குறித்த தகவல் ஒன்று இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. போல் போக்பாவின் முகாமைத்துவ ஏஜென்டான மினோ ரயாலா ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இப்போதைக்கு போல் போக்பா மான்செஸ்டர் யுனைடெடில் ஆடி வந்தாலும் உபாதை காரணமாக அவர் இப்பொழுது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாலும் கூட அவர் ஒன்றும் மான்செஸ்டர் யுனைடெட் கழகத்தினதும் அதுபோல அந்த பயிற்றுவிப்பாளர் ஒலே சால்ஸ்கியினதும் அடிமை கிடையாது, அவரது சொத்து கிடையாது. அவர் எந்த வேளையில் வேண்டுமானாலும் உபாதையிலிருந்து மீண்ட பிறகு நேரடியாக தன்னுடைய முன்னைய கழகமான இத்தாலியின் யுவென்டஸுக்கு செல்லலாம் என்று சொல்லி தகவலை வெளியிட்டிருக்கிறார். இது மான்செஸ்டர் யுனைடெட் ரசிகர்களுக்கு சின்ன கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.